பிரபவ வருடத்திலிருந்து தொடங்கி அட்சய வருடம் முடிய மொத்தம் 60 வருடங்கள் தமிழ் ஆண்டுகள். இதுதான் தமிழ் கேலண்டர்னு நம்ம சொல்லலாம். அது இப்ப இந்த இயர் போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, கண்டிப்பா இந்த வருஷம் வந்து போராடி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். தமிழ் மொழிங்கிறது ஒரு தேர்னா அந்த தேரை இழுக்கக்கூடிய கயிறா இருந்தது சமஸ்கிருதம். குரு உச்சமாகிறாரு. டீச்சிங், பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் இதுக்கெல்லாம் காரகமான கிரகம் குரு தான். ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை, அதே ஆட்சி தான் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எல்லா சேனல்ஸ்லையுமே ஓப்பனாக சொல்லிட்டேன் என்கிட்ட கேட்ட வரைக்கும். இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வாருக்கு பிளான் பண்றதுக்கு இருக்காங்களா மேம் ட்ரம்ப்? இல்ல, நிச்சயமா ஜூன் மாதத்துக்கு மேல பெரிய அளவுல பாதிப்புகள் வராதுங்க, பயப்பட தேவையில்லை. இந்த தமிழ் நியூ இயர்ல இருந்து கோல்ட் ரேட் ஏறுமா இறங்குமா மேம்? கண்டிப்பா ஏறும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு பெண்களுக்காகவே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா தமிழ் வருட பிறப்புக்கான பலன்களை சொல்றதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மனு, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். அகைன் உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவே ஹாப்பி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். கண்டிப்பா மேம். உங்களுக்கும் மேம் ஹாப்பி நியூ இயர் மேம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. எஸ் மேம், பெண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் மேம். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுல பெண்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது மேம்? இந்த வருடம் பிறக்க போற தமிழ் புத்தாண்டு என்னன்னா அதை பெண்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிரபவ வருடத்திலிருந்து தொடங்கி அட்சய வருடம் முடிய மொத்தம் 60 வருடங்கள் தமிழ் ஆண்டுகள். இதுதான் தமிழ் கேலண்டர்னு நம்ம சொல்லலாம். அதுல 40வது வருடம் பராபவ வருடம். ஸோ இந்த 2026 சித்திரை மாசம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பெயர் பராபவ வருடம். இது எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பராபவ வருடம். பராபவ வருடம். ஆமா ஆமா. பராபவ வருடம் அப்படின்னா என்னன்னா போராடி ஜெயிக்கிறது அப்படின்னு அதோடைய அர்த்தம். இது வந்து சமஸ்கிருத மொழிதான். இப்ப இந்த இயர் போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, கண்டிப்பா இந்த வருஷம் வந்து போராடி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். தமிழ் புத்தாண்டுக்கு ஏன் சமஸ்கிருத பெயர்னு நீங்க கேட்டீங்கன்னா, தமிழ் மொழியை தழுவுனதுதான் சமஸ்கிருதம். தமிழ் மொழிங்கிறது ஒரு தேர்னா அந்த தேரை இழுக்கக்கூடிய கயிறா இருந்தது சமஸ்கிருதம். ஸோ அந்த காலத்துல வந்து ஒரு கோட் வேர்ட்ஸ் மாதிரி நம்ம இப்போ இந்த டேட்டா அனாலிசிஸ்லாம் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து கோடிங் டீகோடிங்லாம் பண்றோம். அந்த மாதிரி தனக்கு மட்டுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புலனாய்வு வார்த்தைகளாக உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இதெல்லாம். ஸோ இதுக்கான அர்த்தம்ங்கிறது இதுதான், ஒரு போராடி ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வருடத்துடைய தாத்பரியம். ஓகே மேம். அப்ப பெண்களுக்கு இதுல என்னென்ன நல்லது நடக்க போகுது மேம்? எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுல இருந்து நடக்கிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? தமிழக பெண்கள் வந்து எப்படி இருக்க போறாங்க இந்த வருடம்? குறிப்பா வந்து தமிழக பெண்கள் வந்து நிறைய தொழில் முனைவோர்களா ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சுக்ரன்கிறவர் ஒரு பெண் கிரகம். சூரியன் உச்சமா இருக்க இந்த வருடம் பிறகுது. பொதுவா சித்திரை மாசத்துல வந்து சூரியன் உச்சமா தான் இருப்பாரு. ஆனா கூட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது, சூரியனுக்கு எந்த பாவ கிரக தொடர்பும் இல்லாம இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. நிறைய பெண்கள் முதலாளிகள் ஆகக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு நல்ல பேஷன் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஆர்டிஸ்டிக்கா ஏதாவது ஒரு விஷயம் தெரியலாம். சில பேருக்கு சிலம்பம் பிடிக்கும், கராத்தே பிடிக்கும், போட்டோகிராஃபி பிடிக்கும். என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க ஷைன் ஆகக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வருடம் இயற்கையாவே உங்களுக்கு பெற்று தருது. அப்போ உங்க பேஷனை நீங்க ஃபாலோ பண்ணும் பட்சத்துல அதை பிசினஸா மாத்தும் பட்சத்துல அதுல உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது 100% இருக்கு. இந்த துறை ரொம்ப ஒரு பெரிய சக்சஸ்ல இருக்கு மேம் பெண்களுக்கு. இந்த குறிப்பிட்ட வருடம் பாத்தீங்கன்னா குரு ரொம்ப வளர்த்திருக்கிறார். அப்போ டீச்சிங் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆகும். பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் செக்டர்ல உள்ள பெண்களுமே ஒரு நல்ல ஹைட்ஸை ரீச் பண்ணக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது இந்த வருடம் அமையுது. குரு உச்சமாகிறாரு. டீச்சிங், பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் இதுக்கெல்லாம் காரகமான கிரகம் குரு தான். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை வச்சு நீங்க பிசினஸ் பண்றீங்க, ஏதாவது இ-காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிச்சு அதன் மூலமா ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை சேல் பண்றீங்கன்னா அதுலயும் ஒரு நல்ல லாபம் யோகம்ங்கிறது இருக்கும். யோகா, மெடிடேஷன், ரெய்ஹி, ஹீலிங், கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய பெண்கள் இந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல சக்சஸ் ரேட்டுங்கிறது நிச்சயமா இருக்கும். இந்த ஃபீல்ட் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு என்னென்ன சொல்வீங்க மேம்? யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமா பார்டர் டென்ஷன்ஸ் வரும்லாம் ஏற்கனவே நம்ம நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்கள், யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்னா அதுல காவல்துறையும் உள்ள அடங்கும். ஸோ அவங்க வந்து தொழில உத்தியோகத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் பெண்களுக்கு நடக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம கேட்க தான் செய்கிறோம். ஸோ அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். செவ்வாய் வந்து காவல்துறைக்கு காரகமான கிரகம். அவர் வந்து நீச புதனோடையும்
சனியோடையும் இருக்கிறதுனால யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டு வர்றதுனா வந்து இந்த லாஸ்ட் நம்மளோட டிசம்பர் மந்த்ல ஏதாவது பேரிடர் வர மாதிரிலாம் இருக்கா மேம்? இயற்கை பேரிடர் சம்திங் ஏதாவது இருக்கா? எப்பவுமே டிசம்பர் மாதம்ங்கிறது பேரிடர் மாதம் தான். ஏதாவது ஒண்ணு வருஷம் வந்துகிட்டே இருக்கு. இந்த குறிப்பிட்ட வருஷத்தை பாத்தீங்கன்னா வழக்கம் போல மழை, புயல், வெள்ளம்ங்கிறது வரும். பெருசா ஒண்ணும் கிடையாது. பட் ராகு சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஏற்கனவே தட்டுப்பாடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுல. கேஸ், பெட்ரோல் இந்த மாதிரி தட்டுப்பாடுகள் கொஞ்சம் இருக்கும். அதனால தொழில் முனைவோருக்கு, இந்த சிறு தொழில் பண்றவங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள்ங்கிறது மிட் இயர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் மாசம் புதுசா எதுவும் வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. வெள்ளம், அதே மாதிரி ஜன நெருக்கடி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். பாப்புலேஷன் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா புத்திரகாரகன் குரு வந்து உச்சமாகிறார். அப்போ ஜனத்தொகை, அந்த பர்த் பர்சன்டேஜ் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாகும். ஹை பர்த் ரேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ அப்படி. ஓகே மேம். மேம் அப்போ வந்து இப்போ பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பலன்களையும் தாண்டி இந்த மந்த்தை வந்து எலெக்ஷன் வரப்போகுது ஏப்ரல் மந்த்தில். ஸோ வந்து யார் ஜெயிக்க போறான்ற மாதிரி ப்ரொடக்ஷன்லாம் இருக்குமா மேம்? வேற ஏதாவது ஆட்சி மாற்றம் நடக்க போகுதா? ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதே ஆட்சி தான் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எல்லா சேனல்ஸ்லையுமே ஓப்பனாக சொல்லிட்டேன் என்கிட்ட கேட்ட வரைக்கும். ஏன்னா இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சூரியன் உச்சமா இருக்கிறாரு. சுக்கிரனும் சூரியனோட சேர்ந்திருக்கிறதுனால சூரியன் உச்சமா இருக்கனால சூரியன் தான் ஒதுக்கி போறாரா மேம்? அந்த மாதிரியா? அப்படிங்கிறது இல்லைங்க. என்னன்னா இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இப்போ மே மாசம் சூரியன் வந்து உச்சமா இருக்கிறதுனால அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஜெயிச்சா தானே சந்தோஷமா இருக்கிறாரு. சூரியனுக்கு வந்து எந்த பாவகிரக தொடர்புமே இல்லை. ஸோ அதனால கண்டிப்பா திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனா போன வருஷத்துல வந்த வின்னிங்கை விட ஓட்டு எண்ணிக்கை வந்து குறையும். ஓட்டு வந்து நல்லா பிரியறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. திமுக அவங்களுடைய கொள்கையில சில நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டாங்கன்னா ஆட்சி தொடர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் சார் பார்த்தனா ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. கண்டிப்பா. நம்ம தமிழ்நாட்டுல பெண்களும் பெண் குழந்தைகளும் இந்த நியூ இயர்ல இருந்து எப்படி இருப்பாங்க மேம்? இந்த தமிழ் புத்தாண்டு போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு வருடம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லும்போது நான் சொன்ன ஒரு பலன் என்னன்னா, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் பேசியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே ஜனவரி 1லேருந்து 15ஆம் தேதிக்குள்ள டெல்லி போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா 191 குழந்தைகளை காணும். அதுல மெஜாரிட்டி பெண் குழந்தைகள். அதுல இருந்து ஆரம்பிச்சு விளாத்திகுளம் இன்சிடென்ட் வரைக்கும் நமக்கு தெரியும். ஸோ மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது வந்து பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பெண் குழந்தை பாதுகாப்புக்கு ஆபத்து அப்படிங்கிறது 2026ல அதிகமாவே இருக்கு. 2024, 25 கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் அதிகமான ஆபத்து நிலைகள் இருக்கிறதுனால சில பலன்களை சொல்லும்போது அது பழிக்காம இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பலன் தான் இதுவும். ஸோ அதனால பெற்றோர்கள், பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனமா குழந்தைகளை பார்த்துக்கிறது நல்லது. நாடு திருந்துற வரைக்கும் நம்ம குழந்தைகள் வந்து பலியாக கூடாது. ஸோ அதனால ஒவ்வொரு பெற்றோரும் அக்கறை எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இப்போ சனி பெயர்ச்சி வந்து மார்ச் 6ல் வந்துச்சு மேம். அதுக்கப்புறம் இப்போ தமிழ் நியூ இயர் வந்துருச்சு. ஸோ இந்த சனி பெயர்ச்சி வரும்போது இந்த தமிழ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த தமிழ் நியூ இயர் வரதுனால சனி பெயர்ச்சிக்கான இந்த ஆபத்தெல்லாம் சிலது இருக்குல்ல, அதெல்லாம் கம்மியாகிறதுக்கு ஏதாவது இருக்கா? இந்த சனி பயிற்சியில வந்து பெரிய மாற்றங்களை வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டு வராது கண்டிப்பா. இந்த வருடம் பிறக்கும் போது எந்தெந்த கிரக நிலைகள் எங்கெங்க இருக்குங்கிறத வச்சு சொல்றோம். அந்த வகையில சனி பயிற்சி ஆயிட்டு அதே இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் ஒரு 2.5 வருஷத்துக்கு அங்கேதான் தொடருவாரு. ஸோ தமிழ் நியூ இயர்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாற்றத்தை சனி பயிற்சியில நிச்சயமா கொடுக்கறது இல்லை. ஆனா சனி வந்து வக்ரமாக போறாரு இந்த வருடம். ஜூன் 27ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 11 வரை ஒரு 138 நாட்கள் சனி பகவான் வக்ரமாகறதுனால அவரோட கொடுமையான பலன்கள்லாம் எல்லாருக்கும் குறையும். அது தமிழ்நாட்டுல மட்டுமல்ல, உலகத்துல எல்லாருக்குமே அது குறையுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே மேம். இதுல எந்தெந்த ராசி பெண்கள், அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டுல எந்தெந்த ராசி பெண்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போகுது மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடகராசி பெண்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனி முடியுது. துலாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. மகர ராசி பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி கும்பம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அமையுது. யாரை போட்டு ரொம்ப படுத்த போகுது மேம் இந்த இயர்? அப்படின்னு இல்லைங்க. பொதுவா பாத்தீங்கன்னா கலப்பு பலன் தான் எல்லாமே. பட் ரொம்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டிய ராசியில முக்கியமான ராசி சிம்மமும் மீனமும் தான். அஷ்டம சனி, ஜென்ம சனி நடக்குது. குரு பயிற்சிங்கிறது ஒரு ஆறுதல். ஸோ மித்த ராசிக்காரங்களோட மீன ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் கொடுத்து வச்சவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அஷ்டம சனி, ஜென்ம சனின்னு மோசமான விஷயங்கள் நடக்கும்போது குரு பார்வை சனிக்கு விழுறது ரொம்ப ஒரு பிரசித்தியான ஒரு விஷயம். யோகக்காரங்க தான், ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்தெந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மேம்? பெண்கள் வந்து குறிப்பா திருமண உறவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நட்பு வட்டாரத்துல கவனமா இருக்கணும். பணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருந்துக்கணும். மீனம், சிம்மம் 2 ராசி நபர்களுமே. மேம் ஸ்டாலின் சாரோட ராசியை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி ஒன்று சொன்னீங்க. அதே மாதிரி ட்ரம்ப்போட ராசி வச்சு ஏதாவது சொல்ல முடியுமா? அவர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறார், வார் நடத்திக்கிட்டே இருக்காரு.
அவருன்னு இல்லைங்க. அது நெறைய விஷயங்கள் வந்து அடி வாங்கிட்டே தான் இருக்கு. அங்க அமெரிக்காவால இந்தியர்களுக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து விசா பிரச்சனை. பெரிய ப்ராப்ளம்ல மாட்டுனாங்க. எங்க அம்மா, அப்பா உடம்பு சரியில்ல. அம்மா, அப்பா இறந்துட்டாங்க. பட் வந்துட்டா போக முடியாது. அப்போ கரியரா ஒரு தாயுடைய ஈமக்காரியமாங்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுட்டாங்க. அங்க அந்த ஒரு நாட்ட நம்பி போனாங்க. ஸோ இந்த நாடு நம்மள காப்பாத்தும் அப்படின்னு ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கலான்னு போனவங்க வந்து ஒரு தத்தளிக்கிற நிலைமைங்கிறது ஆச்சு. இந்த வருடம் ஆரம்பத்திலே அது நடக்க ஆரம்பிச்சது. இப்போ ஈரான், இஸ்ரேல் வாளுங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ராகு வந்து கும்பத்துல இருக்கிறாரு. ஸோ ராகு அப்படிங்கிறவர் அரபு நாட்டை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ முஸ்லீம் பீப்புள் அந்த உருது மொழி பேசக்கூடிய நபர்களை வந்து குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா ராகு. அவங்க கொஞ்சம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களுடைய ஒரு பெரிய தலைவர் அவர். ஸோ அவருடைய அந்த இழப்புங்கிறது ஈரான் மக்களால் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய இடங்கள்ல போர் நடந்து நிறைய அப்பாவி மக்கள், குழந்தைகள் ஸ்கூல்லலாம் கூட அட்டாக் பண்ணாங்க இல்லையா? ஸோ ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு இடத்த வந்து இந்த ஈரான் சந்திச்சது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இந்த போர் அப்படிங்கிறது எப்போ முடிவுக்கு வரும், சமநிலைக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக சமநிலைக்கு வரும். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே இந்த உயிர் சேதம், பொருள் சேதம்ங்கிறது குறைஞ்சு நாடு வந்து பழைய நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிக்கும். உயிர் பாதிப்புகள் இனிமே படிப்படியாக அடுத்தடுத்த மாதங்களில் குறையிறது வந்து கண்டிப்பாக உறுதி. ஆனால் அடுத்த ஒரு 3.5 மாதத்துக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து தொழில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிப்போம். பெட்ரோல் தட்டுப்பாடு, இன்டர்நெட்டில் சில பிரச்சனைகள், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஏன்னா கச்சா எண்ணெய்ங்கிறது அங்கேருந்து தானே வருது. ஸோ அதே வரலைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சிலிண்டர்லேருந்து பெட்ரோல், டீசலு, ரோடு போடுற தார் வர அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ இந்திய பொருளாதாரத்தில் சில சரிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வாருக்கு பிளான் பண்றதுக்கு இருக்காங்களா மேம் ட்ரம்ப்? இல்ல நிச்சயமா ஜூன் மாதத்துக்கு மேல பெரிய அளவுல பாதிப்புகள் வராதுங்க. பயப்பட தேவையில்லை. மோசமான சூழ்நிலைகளை வந்து எந்த கண்ட்ரியுமே சந்திக்காது. ஏன்னா குரு உச்சமாகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். மாபெரும் சுபர். அவர் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டா தான் அமைவாரு. கொஞ்சம் நல்ல எண்ணங்கள் உள்ள மனிதர்களுடைய நல்ல எண்ணங்கள் மேம்படும். நிறைய நல்லவங்க வந்து நாட்டை காப்பாத்துவாங்க. ஸோ நல்லவங்களுடைய வாக்குக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பா இந்தியா ரொம்ப நல்லா இருக்கும். கடக அட்சரேகைங்கிறது இந்தியாவோடது. அங்க குரு உச்சமாகிற காரணத்தினால இந்திய மக்கள் வந்து ரொம்ப சேஃபாகவும் சந்தோஷமாகவும் பொருளாதார நிதி நிலையில நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கான ஒரு யோகம் அப்படிங்கிறது குரு பயிற்சி கொடுக்குது. உலகளாவிய நாடுகள்லையுமே பெரிய பிரச்சனைகள் இல்லாம நிம்மதி நிலவும். ஓகே மேம். மேம் இந்த தமிழ் நியூ இயர்ல இருந்து கோல்ட் ரேட் ஏறுமா இறங்குமா மேம்? கண்டிப்பா ஏறும். வரலாறு காணாத ஏற்றம்ங்கிறது குரு உச்சமாகும் போது நடக்கும். குரு தான் பொன்னவன். பொன்னவன் அப்படின்னா கோல்டுக்கு காரகமான கிரகம் யாருன்னா குரு தான். இப்ப ஏன் இந்தியால மட்டும் கோல்டு ரேட் வந்து ஏறிட்டே இருக்கு, கோல்டுக்கு ஏன் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குன்னா, இந்தியா ஒரு ஆன்மீக பூமி. ஆன்மீக கிரகம் யாருன்னா குரு. ஆன்மீக தழுவல் இந்திய மக்கள்கிட்ட அதிகமா இருக்கு. அப்போ குருவுடைய தாக்கம் பொதுவாகவே இந்தியர்கள்ட்ட அதிகமா இருக்கும். பாரம்பரியம், கலாச்சாரம், மொழி, பக்தி, இனம் இது எல்லாமே யாருன்னா குரு. இதெல்லாம் வந்து இந்தியர்களோட ரத்தத்திலே இருக்கு. அப்போ குருவுடைய தழுவலை சார்ந்த ஒரு தேசம் தான் எதுனா இந்தியா. குரு தான் இப்ப தங்கத்துக்கு காரகம். அதனாலதான் தங்கம்ங்கிறது இந்தியால வந்து எப்பவுமே பிரசித்தியா இருக்கு. இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸ்ரீ தனம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீனா பெண், பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தனம்ங்கிறது தங்கம். அப்போ கோல்டுங்கிறது வந்து மோர் தென் ஆர்னமெண்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ப்ரீஷியஸ் தான். அந்த அளவுக்கு ஒரு வேல்யூஷன் கொடுத்து நம்ம இந்தியா கண்ட்ரில வச்சிருக்கும் போது இப்போ கோல்டு ரேட்டுங்கிறது நிச்சயமா உயரத்தான் செய்யும். ஏன்னா குரு வேற உச்சமாகிறாரு கடகத்திலே வந்து. அப்போ தங்க விலை அதிகரிக்கும். அது எல்லாருமே சொல்றதுதான். ஆனா இங்க ஒரு பிரத்யேக பலன் இந்த வருடம் என்னன்னா, தங்கம் வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்க போகுது. இப்போ நடுவில் வந்து கோல்டு மெர்ச்சன்ட்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க, கோல்டு ரேட் ஏறினதுலேருந்து வியாபாரம் சரியில்லைன்னு. பட் இப்போ என்னன்னா மக்களுக்கிடையே தங்கம் வாங்கக்கூடிய ஆர்வமுமே அதிகரிக்கும், வாங்க ஆரம்பிப்பாங்க. ஓகே மேம். முன்னாடி வந்து வார் நின்றுன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே இனி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு. அதே மாதிரி நீங்க கோல்டுக்கு ஏதாவது சொல்லுவீங்க, கேட்கும் போது சந்தோஷப்பட்டுக்கலான்னு பார்த்தா இல்ல நிச்சயமா உச்சத்தை அடையும் சொல்லிட்டீங்க. போது இதுக்கு என்ன நம்ம கிட்ட இருக்க கோல்டுடைய ரேட்டும் தானே ஏறுது. சந்தோஷமான ஒரு விஷயம் தான். பட் ஆனா என்ன அதிகமா ஏறுறதுங்கிறது சாமானிய மக்கள் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அது அமெரிக்கா கையில தான் இருக்கு. ஓகே மேம். ட்ரம்ப் கையில இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. எஸ் மேம். பொதுவாகவே எல்லாருக்கும் பொது பலன் சொல்லிட்டீங்க. அது பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா நிறைய பலன் சொல்லிட்டீங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு ராசி பெண்களுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றத கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க மேம் எங்களுக்காக. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.